இலக்கிய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர இனிய வந்தனங்கள். இன்றும் கூட நல்லதொரு பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். மரவிலக்கியங்கள் மகிழ்ச்சிக்குரியவை, மாந்த இனியவை, எல்லாவற்றையும் விட இலக்கிய உணர்வை எங்களுக்குள் தந்து எங்களுடைய இதயத்தை விரிவிப்பவை, உலகியல் நெருக்கடிகளிலே இருந்து எங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு அதியற்புதமான பொழுதுபோக்கான, அதை எல்லாவற்றையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய தன்மை கொண்டவை. இன்றைக்கெல்லாம் இந்த பெயின் கில்லர் என்று சொல்லுகிறோமே, வலி நிவாரணி, நான் நினைப்பதுண்டு. தமிழ் இலக்கிய பாடல்கள் ஒவ்வொன்றும் மிகப்பெரிய பவர்ஃபுல் பெயின் கில்லர் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு பாடலை எடுத்து படித்தால் போதும், துன்பங்கள் எல்லாம் பறந்தோடிவிடும், எங்களுடைய இந்த நெருக்கடிகள் எல்லாம் எங்கோ காணாமல் போய்விடும். அப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணத்தில் இந்த பாடலையும் உங்களுக்கு பரிசாக்குகிறேன். நான் நினைக்கிறேன், தமிழ் இலக்கியங்கள் இப்படியும் நடக்கக்கூடுமா என்று ஆச்சரியம் தரக்கூடியதாக எல்லாம் இருப்பதுண்டு. ஒரு புலவன், நாவன்மமிக்க புலவன், தன்னுடைய கவித்துவத்தினாலே எந்த விதமான அற்புதங்களையும் நிகழ்த்துவான் என்பதை தமிழ் இலக்கியம் பல இடங்களில் காட்டியிருக்கிறது. சைவ இலக்கியங்கள், நாயன்மார்களுடைய பாடல்கள் இப்படி அற்புதமான காரியங்களை செய்திருக்கின்றன. ஒரு பாடல் பாடினால் இறந்த குழந்தை மீண்டும் உயிர் பெற்றெழுந்திருக்கிறது, முதலை தீண்டிய பாலகன் உயிர் பெற்றெழுந்தான், ஆண்பனை பெண்பனையாக மாறியது. இப்படியெல்லாம் சொன்னால் நாஸ்திகர்கள் நம்பாமல் இருப்பது வேறு விடயம். நாஸ்திக போக்குடையவர்கள் இதை கிண்டல் அடிப்பது, கேலி பண்ணுவது, இதை நம்ப மறுப்பது வேறு விடயம். சமயத்திலே மிக நம்பிக்கை கொண்டவர்கள், இறை வழிபாட்டை ஏற்றுக்கொள்பவர்கள், துதிப்பவர்கள் கூட கொஞ்சம் நம்ப மறுக்கின்ற, அல்லது இது எவ்வளவு தூரம் உண்மையோ தெரியவில்லை என்று ஒரு சந்தேகத்துக்கிடமாக பார்க்கின்ற தன்மை இருப்பதை நாம் எல்லோரும் அறிவோம், உணர்வோம். ஆனால் எனக்கு என்னமோ இதிலே கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. ஒரு புலவன், ஆற்றல் மிக்க புலவன், அதற்கு இலக்கியங்கள் பல ஆதாரங்களை, பல உதாரணங்களை சொல்லுகிறது. இவையெல்லாம் மிகையாக, கற்பனையாக, பொய்யாக, இட்டுக்கதைகளாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், தமிழிலே ஒரு பழமொழி உண்டு, கெட்டிக்காரன் புழுகும் 8 நாளைக்குத்தான். இவையெல்லாம் பொய்யாக இருந்தால் இவ்வளவு காலம் நிலைத்து நீடித்து இருக்க முடியாது. இன்றைக்கு அப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்திய பாடல் ஒன்றை உங்களுக்கு பரிசாக்க நினைக்கிறேன். கம்பனுடைய பாடல். நான் பொதுவாக தமிழ் இலக்கியங்களை நிமிர்வோடும் மகிழ்வோடும் உள்ள பூரிப்போடும் பகிர்ந்து கொள்பவன். உண்மையில் என்னுடைய பொழுதுகளில் எல்லாம் மிக மகிழ்வான பொழுது, மிக சந்தோஷப்படுகிற தருணம் எது என்று கேட்டால் அது இலக்கியத்தோடு இருக்கின்ற பொழுதுதான். அது சர்வ நிச்சயமான உண்மை. ஏதோ ஒப்புக்கு சபைக்கு வார்த்தைக்கு சொல்லுக்காக என்று இல்லை, உண்மையிலேயே சொல்லுகிறேன். நான் சந்தோஷப்படுவது என்றால் அது தமிழ் கவிதை அல்லது ஒரு தமிழ் இலக்கியத்தை பற்றி பேசுகிற போது, சிந்திப்பது போது, படிப்பிக்கிற போது அப்படித்தான். இந்த மகிழ்ச்சியிலே எல்லாம் மகிழ்ச்சி, உச்சமான மகிழ்ச்சி என்று நான் கருதுவது. அதையெல்லாம் விட தாண்டி கம்பனுடைய பாடலை பற்றி பேசுகிற போது நான் ஒரு முலம் வளர்ந்து விடுவது என்னமோ உண்மை. அது கம்பன் மீது கொண்ட அதீத ஈடுபாடு, அதீத ரசனை, அதீத அபிமானம் அதற்கு காரணம் என்று நம்புகிறேன். கம்பனுடைய பாடல் இது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். தமிழ் இலக்கியங்களை ஓரளவேனும் தெரிந்து கொண்டவர்களுக்கு இந்த பாடல் அந்நியமானதல்ல, தெரிந்த பாடல்தான். தெரிந்த பாடல் என்றாலும் கூட உங்களுக்கு சொல்லி மகிழ வேண்டும், உங்களை மகிழ்விக்க வேண்டும், உங்களோடு சேர்ந்து இந்த பாடலை சுவைக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் கருதி சொல்லுகிறேன். சோழனுடைய அரண்மனை. சோழ பேரரசன் குலோத்துங்க சோழனுடைய ஆஸ்தான புலவனாக கம்பன் இருக்கிறான். உண்மையை சொன்னால் ஆஸ்தான புலவனாக கம்பனை கொண்டே இருத்த வேண்டும் என்று குலோத்துங்கன் விரும்பினான். ஆனால் அங்கே ஒரு விசிட்டிங் லெக்சரர் தான் இந்த கம்பன். கம்பன் எப்பொழுதும்
இருந்து மகிழ்ந்து கொண்டாடுகின்ற இடம் சடையப்பனுடைய வீடுதான். ஆகவே ஆஸ்தான புலவன் என்ற பெயரில் அரண்மனைக்குள் சிறைப்பட்டு விடவில்லை கம்பன். அது கம்பனுக்கும் ஒத்து வரவில்லை, பாரதிக்கும் ஒத்து வரவில்லை. எட்டயபுரத்து அரசனுக்கு ஆஸ்தான புலவனாக பாரதியை கொண்டு போய் நிறுத்தினார்கள். அரசனுடைய அரசியல் முடிச்சுகளுக்கு சிக்கெடுக்கின்ற வேலையை அவன் செய்ய இயல்பாக ஒப்பவில்லை. அப்பப்போ அவன் தன்னுடைய கடமையென்று சிலவற்றை கேட்டவற்றுக்கு பதில் சொன்னான், சந்தேகத்தை தெளிவித்தான். ஆனால் அங்கே ஒட்டவில்லை, இயல்பாக ஒட்டவில்லை. அதுதான் கம்பனுக்கும் நடந்தது. அது வேறு விடயம். குலோத்துங்க சோழன் ஆஸ்தான புலவராக கவிச்சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தர், கவிச்சக்கரவர்த்தி என்ற பட்டம் நின்று நிலைத்து கம்பனோடு தான் ஒட்டி கொண்டது பிறகு. ஆனால் அந்த பட்டத்தை முதலில் கவிச்சக்கரவர்த்தி என்ற பட்டத்தை மலரியூர் ஒட்டக்கூத்தர் என்கிற புலவருக்கு அது உரித்தாகிறது, கொடுக்கப்படுகிறது. கம்பன் இயல்பாக அந்த பட்டத்துக்குரியவனாக தன்னை ஆக்கி கொண்டான். அது வேறு விடயம். ஒட்டக்கூத்தர் ஆஸ்தான புலவராக 3 தலைமுறைகளாக குலோத்துங்க சோழனுடைய பாட்டன் முப்பாட்டனுக்கு தொடக்கம் படிப்பிச்சு குலோத்துங்கனுக்கும் ஆஸ்தான புலவராக இருக்கிறார். அங்கே ஒரு இளம் புலவனாக கம்பன் வந்து சேர்ந்து குலோத்துங்கனுடைய அரண்மனையிலே கோலோச்சுகிறான். நீ புவிக்கு ராஜா என்றால் நான் கவிக்கு ராஜா, நீ புவி சக்கரவர்த்தி என்றால் நான் கவி சக்கரவர்த்தி என்று தன்னுடைய செம்மாந்த நிமிர்ந்த நடையாலே அங்கே ஆளுமை காட்டியவன். அங்கே ஆளுமை காட்டி குலோத்துங்கனுக்கு ஒரு விதத்தில் தலையடியாக கூட இருந்தவன். இதெல்லாம் வேறு விடயம். கம்பனுக்கு எந்த குறைவும் இல்லாமல் உண்மையிலேயே அன்பாக பேணிய ஒருவன் என்று கூட சொல்லலாம் இந்த குலோத்துங்கனை. கம்பன் மீது மதிப்பு கொண்டிருந்தான், நம்பிக்கை கொண்டிருந்தான், அன்பு கொண்டிருந்தான். எல்லாம் போகட்டும். கம்பனுடைய குடும்பத்தோடு சோழனுடைய அரண்மனையிலே இன்னொரு அவருக்கு என்று வழங்கப்பட்ட வளாகத்திலே இருக்கிறார் என்று வையுங்கள். கம்பனுக்கு அம்பிகாபதி என்கின்ற மகன், அவனும் கவிஞனாகி இளைஞனாகி வளர்ந்து கொண்டு வருகிறான். அவன் தன்னுடைய புலமையை அங்கே நிரூபித்துக் கொண்டிருக்கிறான். அதே காலப்பகுதியிலே ஒத்தபராயத்தலாக அமராவதி, குலோத்துங்க சோழனுடைய மகள். 2 பேருக்கும் காதல் மலர்கிறது. ஒத்தபராயத்தவர்கள் உணர்வொன்றி காதலிக்கிறார்கள். ஆனால் பொதுவாக கம்பனுடைய புலமையினாலே கம்பனை வெறுத்து கொண்டு கம்பன் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டிருந்த ஒட்டக்கூத்தன் சிட்டுக்களுடைய இந்த காதல் வாழ்வை கல்லறிந்து குழப்ப நினைக்கிறான். ஒட்டக்கூத்தன் என்ன செய்கிறான்? ஆளும் வர்க்கத்தவனாகிய உன்னிடத்திலே ஒரு சாதாரண குடிமக்களுக்குள்ளே ஒருவனாக இருந்து புலமையினாலே நிமிர்வுற்றாலும் இந்த கம்பன் தன்னுடைய மகனை காதலிக்க வைத்து அரச வம்சத்தை அபகரிக்க பார்க்கிறான், அரச வம்சமாக மாற பார்க்கிறான். இந்த ஆட்சியை பிடிப்பது, அரசை அபகரிப்பது, இந்த மாதிரியான சின்னத்தனங்களுக்கெல்லாம் கம்பன் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான். ஆனால் ஒட்டக்கூத்தனுடைய பார்வையிலே, அந்த மட்டகரமான பார்வையிலே இப்படி ஒரு எண்ணம். வேண்டுமென்றே தன்னுடைய கம்பன் மீதான பகையை புலமையாலே வெல்ல முடியாது. பொதுவாக எல்லோரும் நேரே எதிர்க்க முடியாது போனால் எடுக்கின்ற ஆயுதம் பின்னாலே காலை வாரி விடுவது, சேரை வாரி வீசுவது. சொல்ல வேண்டாமே, அது இன்றும் சரி அன்றும் சரி. இப்பொழுது ஒட்டக்கூத்தன் தூண்டிவிட்டு இந்த கம்பனுடைய மகன் அம்பிகாபதிக்கும் குலோத்துங்க சோழனுடைய மகன் அமராவதிக்குமான அந்த காதலை கேள்விக்குறியாக்கி விடுகிறார்கள். விடயந்தெரிந்து மன்னன் எச்சரிக்கிறான், இந்த காதலுக்கு தடை போடுகிறான். இப்படியெல்லாம் அரசல் புரசலாக நிலைமை போய்கொண்டிருக்கிற காலத்திலே ஒட்டக்கூத்தன் இதை ஊதி 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 பிறப்பித்துக் கொண்டிருக்கிற அந்த தருணத்திலே, இல்லை, அம்பிகாபதிக்கு உன் மகள் அமராவதியின் மீது இன்னமும் காதல் இருக்கிறது, அவன் ரகசியமாக காதலித்துக் கொண்டுதான் இருக்கிறான் என்று தனிமையிலே குலோத்துங்கனை தூண்டிவிடுகிற ஒட்டக்கூத்தன் ஒரு திட்டம் வகுத்து கொடுக்கிறான். நீ அரண்மனையிலே ஒரு விருந்து வை, அந்த விருந்துக்கு கம்பனையும் அழை, அம்பிகாபதியையும் அழை, விருந்து நடக்கட்டுக்கும். அந்த விருந்திலே உபசரிப்பதற்கு பணியாட்களோடு சேர்த்து உன் மகளையும் அனுப்பு. பார்வையை கவனி, அம்பிகாபதி உன் மகளை காதல் நோக்கோடு பார்ப்பதை நீ அறிவாய்.
ஏற்கனவே செய்து கொண்ட எச்சரிக்கைகளுக்கு பிறகு காதலுக்கு தடை போட்டு விட்டேன், இனி அது ஒன்றும் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்த குலோத்துங்கனுக்கு இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டு குழப்பி திட்டம் வகுத்து கொடுத்திருக்கிறான் ஒட்டக்கூத்தன். சரி ஆகட்டும் என்று ஒட்டக்கூத்தன் கொடுத்த அந்த திட்டத்துக்கு இணங்க விருந்துக்கு அழைக்கப்பட்டாச்சு. நான் சொன்னது போல நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே உணவு பரிமாறுவதற்காக உணவு கலையத்தை தூக்கி கொண்டு அமராவதி சபையிலே நடந்து வருகிறாள். கம்பனுக்கு அருகிலே அம்பிகாவதி. அவன் கவிஞன், இளைஞன், காதல் வயப்பட்ட ஒரு காளை. என்ன பண்ணியிருப்பான்? இந்த வேலிகள், இந்த எச்சரிக்கைகள் எல்லாம் எத்தனை தூரம், எம்மாத்திரம். அவன் என்ன பண்ணுகிறான்? கண்டவுடனே அவனுக்கு காதல் பிறக்கிறது, கவிதை பிறக்கிறது. தன்னை மறந்து கவிதை பாடி விடுகிறான். அந்த அரண்மனையிலே, அந்த மண்டபத்திலே, நிலபாவாடை விரிக்கப்பட்ட, செங்கம்பளம் விரிக்கப்பட்ட அந்த மண்டபத்திலே அமராவதி நடந்து வருகிறாள். அந்த நடையை வர்ணிக்கிறான். இட்ட அடி நோக, எடுத்த அடி கொப்பளிக்க, இட்ட அடி நோக, எடுத்த அடி கொப்பளிக்க என்று ஒரே அடி, ஒரு அடி. பாடல்ல, கவிதையில் ஒரு அடி, அங்கேயும் அடிதான். இட்ட அடி நோக. குழந்தை நடந்து வருகிற போது தாய் அந்த பஞ்சு பாதம் நோகும் என்று தவிப்பாளே, அதுபோல காதலியினுடைய பாதம் அந்த நிலபாவாடையில் வைக்கிற பாதம். இட்ட அடி நோகுதான். எடுத்த அடி இப்படி காலில் வச்சுட்டு எடுத்த உடனே அந்த செங்கம்பளத்தில் கால் வச்சா அந்த செங்கம்பளத்திலேயே கால் வச்ச கால் அந்த செங்கம்பளத்தினுடைய தன்மை கூட அவளுடைய காலுக்கு போதாத மென்மை. அதனாலே எடுத்த அடி அப்படியே கொப்பளிச்சு போச்சான். ஒரு வெயில் புழுதியிலே, சுடு புழுதியிலே, வெயில் காலத்திலே கொடுமையான ஒரு வாட்டுகிற வெயிலிலே கால் வச்சால், பாலவனத்திலே கால் வச்சால் எப்படி இருக்குமோ அப்படி இவனுடைய காதல் உள்ளம் அப்படி தவிக்கிறது. ரூம் போட்டு யோசிச்சிருப்பாங்க போல. அப்ப கம்பன் பக்கத்தில் இருந்தவன் உடனே பார்த்தா, ஐயையோ பெரிய ஆபத்தா போதே. ஏற்கனவே காதல் விவகாரம் தெரிந்து எச்சரித்து இதற்கு தடை போட்டாச்சு. இப்ப கம்பன் என்ன பண்ணினான்? இந்த சூழ்நிலையே மாற்ற வேண்டும். ஒட்டக்கூத்தன் உள்ளே சிரிக்கிறான். தன் திட்டம் வெற்றி கண்டு விட்டதென்று குலோத்துங்கன் வாளை உருவினான். இந்த சமயத்தில் கம்பன் நாசுக்காக இந்த காரியத்தை வேறு கோணத்திலே நகர்த்துகிறான். இட்ட அடி நோக, எடுத்த அடி கொப்பளிக்க என்று மகன் பாடிய பாடலை தொடர்ந்து தான் 2 வரிகளை போட்டு மகனை காப்பாற்றி விடுகிறான். போர்க்களத்திலே நிற்கின்ற போர் வீரனுக்கு ஆயுதம் பாதுகாப்பாக இருக்கும், செல்வந்தனுக்கு பணம் பாதுகாப்பாக இருக்கும், புலவனுக்கு கவிதை தான் பாதுகாப்பு தரும். உடனே கம்பன் என்ன பண்ணி விடுகிறான்? இட்ட அடி நோக, எடுத்த அடி கொப்பளிக்க, வட்டில் சுமந்து மருங்கசைய. இந்த வட்டில் சுமந்து மருங்கசைய என்றதும் அம்பிகாவதியினுடைய பாடல் என்று வச்சுக்கொள்ளுங்க. அது அம்பிகாவதி சொன்ன வரி. அதை தொடர்ந்து கம்பன் பண்ணுகிறான். கொட்டி கிழங்கோ கிழங்கென்று கூவுவாள் குரலோசை வையம் பெறும். ஒரு வெண்பாவில் அங்கே பின்னுக்குள்ள பாதி அடிகளை கம்பன் போட்டு நிரப்பி விடுகிறான். என்னது? வாழை உருவிய குலோத்துங்கன் கேள்வி கேட்க, என்னப்பா குலோத்துங்கா, ஏதாவது பிரச்சனையா? இல்லை, அம்பிகாவதி யாரை பார்த்து பாடினான்? என் மகள் அமராவதியை பார்த்து காதல் மொழி பேசுகிறானே, என் எச்சரிக்கைக்கு பிறகும் இவன் மாறுவதாக இல்லை. என்னப்பா சொல்ற? வீதியில ஒரு வயசான கிழவி கொட்டிக்கிழங்கு வித்து கொண்டு போகிறாள், உனக்கு கேட்கலையா? அந்த கொட்டிக்கிழங்கு வித்து கொண்டு போகிற கிழவியினுடைய குரலோசையை கேட்டவுடனே இந்த தகிக்கின்ற வெயிலிலே வட்டில் சுமந்து மருங்கு அசையும்படியாக இட்ட அடி நோக, எடுத்த அடி கொப்பளிக்க துன்புற்று கொண்டு போகிறாள் என்று பாடினானப்பா மகன். என்ன சொல்கிறாய்? ஆம், இப்பொழுது வீதியோரமாக ஒரு பெண் கூவிக்கொண்டு கொட்டிக்கிழங்கு வித்து கொண்டு போனதை நீ கேட்கவில்லையா?
எல்லோர் காதுகளுக்கும் கேட்கும்படியாக அவள் கத்திக்கொண்டு போனாளே, யாரங்கே சேவகா போ, அப்படி ஒருத்தி போகிறாளா என்று பார். சேவகர்கள் போனார்கள். அங்கே ஒரு பெண் கூடையிலே கொட்டிக்கிழங்கை சுமந்தபடி தகிக்கின்ற வெயிலிலே வருந்தி மருங்கசையை சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறாள். இது எப்படி சாத்தியமாச்சு? கம்பன் சரஸ்வதி கடாட்சம் கைவரப்பெற்ற புலவன். அவன் சொன்னால் அது நடக்கும். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளியுண்டாம். பொய்மையும் வாய்மையிடத்து புரைதீர்ந்த நன்மை பயக்குமெனே. இது புரைதீர்ந்த நன்மையை பயக்க வேண்டும் என்பதற்காக கம்பன் பொய்யுரைத்தான். அந்த பொய் வாய்மையாக மாறியது. உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாம். உள்ளத்திலே உண்மை ஒளி கொண்ட புலவன் கம்பன். அவனுடைய வார்த்தை அங்கே வாழ்வாக மாறியது, நிஜமாக மாறியது. ஒரு கிழவியை கொண்டு வந்தாங்க. கிழவி வந்துச்சு. அப்பா என்ன வெயில், என்ன வெயில், தாங்க முடியலடா சாமி. ஒட்டக்கூத்தன் திட்டம் தீட்டிய அந்த கனவு புஷ்வானமாக போய்விட்டது. அப்ப வஞ்சகமாக பழி தீர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே ஒட்டக்கூத்தன் புலவனாக இருந்த போதும் போட்ட திட்டம் நிறைவேறவில்லை. உண்மைதான் அங்கும் இருந்தது. ஆனால் காழ்ப்புணர்ச்சியோடு எப்படியாவது கம்பனை கவிழ்த்து விட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு திட்டம் தீட்டி போட்டுடைத்து ஏமாந்தான். எங்க ஐயா சொல்லுவார், தமிழ் இருந்து வெல்லும், தமிழ் இருந்த இடத்துல வெல்லும். கம்பன் ஒட்டக்கூத்தன் எப்பாடுபட்டு போட்ட திட்டத்தை 2 வரிகளால் போட்டு வச்சுட்டு போனான் சிம்பிள. அப்ப தமிழ் பாடல்கள் சொன்னால் நிகழ்ந்தேறக்கூடிய ஆற்றல் கொண்டவை. 1000 உதாரணம் சொல்லுவேன். இப்படி வார்த்தையாலே தேவாரங்கள் பாடி அற்புதங்களை நிகழ்த்திய நாயன்மார்களுடைய பாடல்கள் மட்டுமல்ல, தெய்வ புலவர்களாக அது கம்பனும் சரி, வள்ளுவனும் சரி, பாரதியும் சரி, விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி சில உடல் கேட்டேன், நசைவரம் அதி கேட்டேன், நித்தன் நவமனச் சுடர் தரும் உயிர் கேட்டேன், தசையினை தீசுடினும் சிவசக்தியை பாடும் நல்லகங்கேட்டேன், அசைவரம் அதி கேட்டேன், இவை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ என்று கேட்டானே பாரதி. அந்த வேண்டுதல் கூட அவனுக்கு நிறைவேறி அவனுடைய லட்சியங்கள், கனவுகள் வெல்வதற்கு, வெற்றிகரமாக வெற்றி பெறுவதற்கு துணை செய்தன. அந்த மாதிரி கம்பனுடைய பாடல் கவிஞன் கவிதைகளால் ஆக்கவும் காக்கவும் வல்லவன். இந்த அவனியை தன் எண்ணப்படி ஆளவல்லவன். அப்படி இல்லாது போயிருந்தால் அந்த கம்பன் என்றோ காணாமல் போயிருப்பான். இன்றும் நிமிர்வோடு எல்லோரும் பாராட்டும்படி சொற்கோயில் அமைத்து சுற்றி வலம் வருகிறான் தமிழர் மத்தியில் என்றால், அந்த கம்பனுடைய நிமிர்வுக்கு, புலமைக்கு, வெற்றிக்கு அவனுடைய கவிதைகளிலே இருந்த சத்தியம், கவிதைகளிலே இருந்த வீரியம், கவிதைகளிலே இருந்த வரம் காரணமாக இருந்தது. எனவே தமிழிலக்கிய பாடல்கள் அதி அற்புதமானவை. தமிழிலே ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்று சொல்லுவார்களே, வெல்லும் என்ற அதுக்கு உதாரணம் தான் இது. சொன்னால் அது நடக்கும். அதை சத்தியமாக நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுவோமாக இருந்தால் அது நமக்கும் பலிதமாவதை உணர முடியும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கம்பனேசன் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் வளப்படுத்த வேண்டும், வளர்த்தெடுக்க வேண்டும், பலருக்கும் சென்று சேர்க்க வேண்டும் என்கின்ற வளமையான நினைவூட்டலை மீண்டும் ஒரு முறை நினைவூட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க.